ராகுல் காந்தியோட விஜய் பேசுனதா ஒரு டாக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சமூக வலைதளத்தில் விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் இல்லை, தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறது தான் வழக்கம் தான். அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. ராகுல் காந்தியோட விஜய் பேசுனதா ஒரு டாக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சமூக வலைதளத்தில் விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் இல்லை, தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறது தான் வழக்கம் தான். அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம், ரொம்ப காலமாக இந்த கூட்டணி இருக்குது. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதனால் சமூக வலைத்தளங்களில் எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா வந்து பாஜக அதிமுக கூட்டணி கொஞ்சம் திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதனால சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி அவரோட இதெல்லாம் தெரியுது. இன்னொன்னு எஸ்ஐஆர் வந்து உங்களை மாதிரி அவர் ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு. காங்கிரஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி அவர் இருக்கிறாரு. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சிக்காரரு, கட்சியின் தலைவர் இல்லை கட்சியின் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கணும். இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது. இதை நம்ம எதிர்த்துதான் ஆகணும். இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலைத்தன்மையை சிதைக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.